எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இதில் ஒவ்வொரு வினாக்களும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். அடுத்து, நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று இருப்பிடம். தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் சேர்ந்து வசிப்பது சிறிய குடும்பம். தாய் தந்தை குழந்தைகள் சேர்ந்து வசிப்பது சிறிய குடும்பம். அடுத்து, விருந்தோம்பல் தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பு. விருந்தோம்பல் தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பு. குடும்பத்தை நடத்த வரவு செலவு திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். குடும்பத்தை நடத்த வரவு செலவு திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். அடுத்தது பாருங்க, பொறுத்துக. பண்புனா மரியாதை, வேலையை பகிர்வது, ஒற்றுமையுடன் வாழ்வது, இரத்த உறவு முறை சகோதரன் சகோதரி, வெளியாட்கள் காய்கறி வியாபாரம், அண்டை வீட்டுக்காரர் உறவு முறை வலுப்படுத்துவது. அடுத்த பாடம் பாருங்க, முறையான சிகிச்சைக்கு முன்னளிப்பது முதலுதவி. செவிலியர் மருத்துவருக்கு உதவி புரிவார். மக்கள் வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்பவர் நீதிபதி. நமக்கு அறிவை மேம்படுத்துபவர் ஆசிரியர். சாலை பணியாளர்கள் சாலை போடுகின்றனர். அவ்வளவுதான் இந்த பாடம். அடுத்த பாடம் பாருங்க, ஊராட்சி என்பது கிராமம் அரசில் அடங்கும். கிராம அரசில் அடங்கும். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர். பஞ்சாயத்து ராஜ் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. அடுத்து, மூன்றடுக்கு முறையின் அடிப்படை கிராம ஊராட்சி. மூன்றடுக்கு முறையின் அடிப்படை கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி. அடுத்து, ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பார்? மக்கள். ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர் மக்கள். அடுத்த கேள்வி, கிராம சபை உறுப்பினர் பணிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். அடுத்து பொறுத்துக. பாருங்க, குடவோலை பாரம்பரிய தேர்தல் முறை, அதாவது சோழர்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு வருவது தான் குடவோலை முறை. இப்போது நடைமுறையில் இல்லை, ஆனால் சில பக்கம் என்ன சொல்கிறது, ஊருக்குள்ளாகட்டும், அதாவது ஸ்கூல்ஸில் ஆகட்டும், இந்த மாதிரி குடவோலை முறைகள் ஏதாவது ஒரு விதத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்தது, ஊராட்சி மன்றம் 500க்கும் மேல் மக்கள் உள்ளவர் தான் ஊராட்சி மன்றம். அடுத்து, மரம் நடுதல் தன்னார்வ பணி, தெருவிளக்கு கட்டாய பணி, கிராம சபை வளர்ச்சி திட்டம். அடுத்த பாடம் பாருங்க, தொட்டால் அது சுடும், விட்டால் அது எரியும் தீ. நான் அன்றாடம் பயன்படுத்துவேன், அதனை மழை நேரங்களில் காண்பேன் நீர். கம்பிகளின் வழியே செல்வேன், ஆனால் நான் கொடியல்ல, நான் விளக்குகள் எரிய உதவுவேன் மின்சாரம். அவன் கால்கள் இல்லாமல் காடுகளில் உலாவுவான் பாம்பு. சாலையில் நின்று நம்மை வழிநடத்துவான், அவனுக்கு 3 கண்கள் உண்டு. சாலை சமிக்கை, அதாவது சிக்னல். அடுத்து வேற ஏதாவது இருக்குது அந்த பாடத்தில்? வேற எதுவும் இல்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்த பாடம் பாருங்க, கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம். கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம் மகாபலிபுரம். அடுத்து, புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் சென்னை. புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் சென்னை. மகாபலிபுரத்தில் உள்ள கட்டடக்கலைகளின் வகைகள்
மகாபலிபுரத்தில் உள்ள கட்டடக்கலைகளின் வகைகள் 4. அடுத்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தி ஒரே கல்லால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தி ஒரே கல்லால் கட்டப்பட்டது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரி, அருங்காட்சியகம் புனித ஜார்ஜ் கோட்டை, செஞ்சிக்கோட்டை விழுப்புரம், மகாபலிபுரம் பல்லவர்கள், பெரிய கோவில் சோழர்கள். அதே மாதிரி பாருங்கள், புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ளது. அருங்காட்சியகமும் தேவாலயமும் உள்ளது. அதே மாதிரி திருவள்ளுவர் உருவச்சிலை கன்னியாகுமரியில் உள்ளது. இது 133 அடி உயரம் கொண்டது. இந்த சிலை அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா இந்த 3 கடலையும் சூழ்ந்துள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜன். இந்த கோயில் தான் பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்குள்ள நந்தி சிலை ஒரே கல்லாலானது. செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால கோட்டைகளுள் செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. அடுத்த பாடம், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா டேஸில் உள்ளது. உத்தரகாண்ட். அடுத்து மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா சுந்தரவனம் தேசிய பூங்கா. அடுத்தது பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. தமிழ்நாட்டில் 3 உயிர்க்கோள காப்பகங்கள் உள்ளன. அடுத்து கிர் தேசிய பூங்கா எங்கு உள்ளது? குஜராத். இது சிங்கங்கள் உள்ள தேசிய பூங்கா. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, புலி மேற்கு வங்காளம், சிங்கம் குஜராத், யானை நீலகிரி, பறவைகள் வேடந்தாங்கல், ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அஸ்ஸாம். அடுத்த பாடம், மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர். அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மருத்துவ அலுவலர்கள் பொறுப்பாளர் ஆவார். காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாக்கிறது. அடுத்து முதன்மை கல்வி அலுவலர் மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாட்டை கண்காணிப்பார். மாவட்டத்தில் சுகாதாரத்தை பேணுவதற்கு மருத்துவ அலுவலர் அறிவுரை வழங்குவார். மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை மாவட்ட ஆட்சியர். இந்த மாவட்ட ஆட்சியர் யூபிஎஸ்சி தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களாக நியமிக்கப்படுவார்கள். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பவர் யாரு? காவல்துறை அதிகாரிகள். அடுத்த பாடம் பாருங்க, பாரதியார் எங்கே பிறந்தார்? எட்டயபுரம். பாரதியார் கத்தியின்றி என்ற கவிதையை இயற்றவில்லை. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கியவர் செண்பகராமன். ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கியவர். அடுத்த கேள்வி, ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கியவர் சுப்பிரமணிய சிவா. அடுத்து பாருங்க, தேசபந்து இளைஞர் சங்கம் திருப்பூர் குமரன், திண்டுக்கல் சுப்பிரமணிய சிவா, சர்வதேச இந்திய சார்பு குழு செண்பகராமன், சுதேசமித்திரன் பாரதியார், வழக்குரைஞர் வ.உ. சிதம்பரனார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பாரதியார், திருப்பூர் குமரன், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா. அதே மாதிரி பாரதியார் எழுதிய கவிதைகள் வந்தே மாதரம், அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம். இந்திய சுதேசி கப்பல் நிறுவனம்
அதாவது வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேய கப்பல்களுக்கு எதிராக சுதேசி நீராவி கப்பல் சேவையை தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே தொடங்கினார். சுதந்திர போராட்டத்தில் செண்பகராமனின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சூர்ச்சில் முதலாம் உலகப் போர் தொடங்குவதற்கான சர்வதேச இந்திய சார்பு குழுவை நிறுவினார். பெர்லினில் இருந்து இந்திய சுதந்திர குழுவிலும் சேர்ந்தார். ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை உருவாக்கினார். திருப்பூர் குமரன் திருப்பூரில் பிறந்தவர். இவர் இளம் வயதில் சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதனை தொடங்கியவர் திருப்பூர் குமரன். இவர் இந்தியாவின் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்தார். எனவே இதனால தான் இவருக்கு கொடிகாத்த குமரன் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார். அடுத்த பாடம் பாருங்க. மின் கம்பிகளுக்குள் இருக்கும் உலோகம் தாமிரம், அதான் காப்பர் ஒயர்னு சொல்லுவோம். நகைகளை தயாரிக்க தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. உரமாக பயன்படும் கனிமம் பொட்டாசியம். துத்தநாகம் மீனில் காணப்படுகிறது. விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயன்படும் கனிமம் பாக்சைட். பாக்சைட்டுங்கிறது என்னது? அலுமினியத்தோட கனிமம் தான் பாக்சைட், அலுமினிய ஓர். அடுத்து பொறுத்துக்க பாருங்க. பாக்சைட் அலுமினியம், இரும்புத்தாது, ரயில் தடங்கள், துத்தநாகம் ஆக்சைடு, ரப்பர் பொருள்கள், உலோக மின்கம்பி, தாமிரம், பொட்டாசியம், சோப்பு. பூமியில் காணப்படும் கனிமம் இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி. அதே மாதிரி பாருங்க, மின்சாரம் கடத்தும் சில கனிமங்கள் இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி. தாமிரத்தோட சில பயன்கள்: மின்கம்பி தயாரிக்க பயன்படுவது தாமிரம், கம்ப்யூட்டர், தொலைக்காட்சி, செல்பேசி முதலான மின் கருவிகளுள் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. இரும்புத்தாது இரும்பு உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. தமிழ்நாட்டில் கஞ்சமலையில் அதிகம் கிடைப்பது தான் இரும்புத்தாது. வாகனங்கள், இயந்திரங்கள், ரயில் தடங்கள், கப்பல்கள், தளவாடங்கள் செய்ய பயன்படுகிறது. துத்தநாகம் பாருங்க. மனித ஆரோக்கியத்திற்கு மிக குறைந்த அளவு துத்தநாகம் அவசியம். நம் உடல் அதிகப்படியான துத்தநாகத்தை சேமிக்காது. அதனால் நம் உண்ணும் உணவில் ஒரு பகுதி துத்தநாகம் கலந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை இறைச்சி, சிவப்பு இறைச்சி மற்றும் கடல் உணவில் அதிக துத்தநாகம் உள்ளது. அடுத்து இந்த 3ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் கடைசி பாடம் சிறார் உதவி மைய எண் 1098. சிறார் உதவி மைய எண் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவுகிறது. சிறார் உதவி மையம் தொழிலாளர்களாக பணிபுரியும் குழந்தைகளுக்கு உதவுகிறது. அடுத்து குழந்தையின் தந்தை அல்லது தாய் முன்னிலையில் மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது ஒரு குழந்தையின் உடலில் தனிப்பட்ட பகுதியை தொடுதல் பாதுகாப்பான தொடுதல் ஆகும். ஒருவரின் தொடுதலை பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி சிறார் உதவி மைய எண் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1966. அது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா 1998-99க்கு இடையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருவது தான் இந்த சிறார் உதவி மையம். அவ்வளோதான். இதோட இந்த 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முழுவதும் முடிவடைகிறது. அதனால் நம்ம செங்கோ அகாடமி சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி. அது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற காணொலி. அதனால் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.